ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ அண்ட் டெய்லரிங் வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டட் பீஸ் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்ம ப்ளவுஸோட பேக் பீஸ் வந்து உள்ளே மடித்து விடுறதுக்காக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ப்ளவுஸை வந்து நம்ம அளவு ப்ளவுஸை நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக வரும். ப்ளவுஸை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிருக்க லைனுக்கு மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லா சைடும் இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு துணி உள்ளே சுருங்கி இருந்துன்னா அளவு கரெக்டாக வராது. அதுக்காக தான் எல்லா சைடும் லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது பேக் சைடு நெக்கு. பேக் சைடோட கரெக்டான அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதே அளவில் விட்டினோன்னா நமக்கு கழுத்து இன்னும் கீழே தாழ்ந்துடும். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுக்கணும். அந்த கழுத்தோட ஃபுல் அளவையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம இந்த ஷோல்டர் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஷோல்டர் அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். இனி ப்ளவுஸோட இடுப்பு சைடு வந்து ஹைட்டு வீதி நம்மளோட வீதி வந்து எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கைக்குழி சைடும் நம்ம கைக்குழியே கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வச்சுட்டு அதில் மார்க் பண்ணிவிட்டு சைடு வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். ப்ளவுஸ் நெக்கையும் நம்ம வரைஞ்சி விட்டுருக்கலாம். அதே அளவுக்கு ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம ப்ளவுஸை எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ப்ளவுஸோட ரெடி அளவில் வரையக்கூடாது. அதுக்கு மேலே தையலுக்கு விட்டுருக்க அளவை இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக அதை வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஷோல்டரோட நம்ம ரேடி அளவு. இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மேலே வந்து தையலுக்காக விட்டுக்கலாம். அடுத்து ஷோல்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஷோல்டரோட ரெடி அளவு. இதிலேருந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கைக்குழி சைடு உள்ள ரெடி அளவு. அதிலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தையலுக்காக விட்ட அளவுங்கிறனால டாட்டாக போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ரெடி அளவு. அடுத்து வரைகிறது ரெடி அளவு. இப்போ நம்ம கைக்குழி வரைகிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கைக்குழி உள்ளே வளைச்சி வரைகிறதுக்காக 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் தான் எடுத்துருக்கிறேன். அதை வச்சு ட்ரா பண்ணால் நீட்டாக வரும். அதுக்காக தான் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு வந்து நம்ம பிடிச்சிருப்போம், டாட் பிடிச்சிருக்குமோ அந்த டாட்டுக்காக நம்ம அரை இன்ச்சு, 1/4 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச் வந்து நம்ம இடுப்பு சைடு அந்த சைடு விட்டுருக்கணும். அதுக்காக அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து தையலுக்காக தையல் துணிக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் கைக்குழி சைடும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நம்ம லைன் போட்டு ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பேக் பீஸ் இவ்வளோ தான். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துடக்கூடாது, ஏன்னா அது ரெடி அளவு. அதுக்கு மேலே நம்ம தையலுக்காக விட்டுருக்க அளவில் இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து நம்ம கரெக்டாக அந்த நம்ம அளவு பிடிக்கிறதுக்குள்ளே மடக்கி விட்டுறதுக்குள்ளே இதில் ஒரு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு அளவு பிடிக்கிறதுலையும் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான், பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கைக்கு வந்து கை அளவு கட் பண்ணிக்கலாம். அதுக்காக துணியை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டட் சைடு நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. சைடு வந்து ஷேப்புக்காக லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கை வந்து ஹெம்மிங் பண்ணி மடக்கி ஹெம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸோட கையை வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு அந்த லைனுக்கு மேலே வச்சு மடக்கி கரெக்டாக வச்சு விரித்து விட்டுக்கோங்க. நீட்டாக இழுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். நம்ம கையோட ஷோல்டர் சைடு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரெடி அளவு. இதிலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ரெடி அளவு. அடுத்து கையோட கைக்குழி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு எனக்கு துணி கம்மியாக இருக்குது, அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா துணி வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதில் வந்து மேலே நம்ம சென்டர் பாயிண்ட் தெரியறதுக்காக இதை வந்து மார்க் பண்ணி அதில் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ப்ளவுஸோட வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கைக்குழி குளிச்சு விட்டணும். அந்த குளிச்சு விட்டுறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு வந்து எந்த சைடு குளிச்சு விட்டுருக்கோன்னு தெரியறதுக்காக அதில் ஒரு மார்க் போட்டு விட்டுருக்கலாம். மார்க் பண்ணி விட்டு அந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைக்குள்ளே அளவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கைக்குள்ளே கட் பண்ணதுக்குள்ளே டிஃப்ரென்ஸு இது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண மீதம் இருக்க துணியை போட்டுக்கலாம். நான் இதில் வந்து கிராஸ் பீஸ் தான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கரெக்டாக விரித்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த அளவை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரையும் கைக்குள்ளி அளவு நெக் டிசைன் இவ்வளோத்தையும் நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ட்ரா பண்ணி முடித்த பிறகு இது வந்து நமக்கு வந்து தையலுக்குள்ளான அளவு. தையல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்ட துணி அளவு, ரெடி அளவை நம்ம உள்ளே வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ரெடி அளவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸோட ஹூக் பட்டியை தான் வச்சு நம்ம ஹூக் பட்டி சைடு உள்ள நெக் வச்சு தான் நம்ம வந்து டிசைன் அளவு வந்து வரைய போகிறோம். அந்த ரெடி அளவு நம்ம வரைஞ்சோம்ல, அந்த ரெடி அளவுக்கு மேலே கரெக்டாக அந்த ஷோல்டரையும் கைக்குழி வந்து அந்த ரெடி அளவில் நம்ம தையலுக்கு விட்டுருக்க துணி இல்லாமல் ரெடி அளவில் வைக்கணும். ஏன்னா நம்ம நல்ல பக்கம் வச்சு அளவு எடுக்கிறோம். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து நெக்கை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த கேப் எதுக்காக இருக்குன்னா, நம்ம அந்த பேக் பீஸோட அது கேப் எதுக்கு இருக்குன்னா, நமக்கு வந்து உள்ளே வந்து ஹூக் பட்டி மடித்து விட்டுருக்கனால தான் நமக்கு அந்த 1/2 இன்ச்சு கேப்பு வருது. நம்ம நெக்கை வந்து அதே அளவுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டுட்டு எடுத்தப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இது வந்து நமக்கு ரெடி அளவு. இதில் வந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்ச அப்புறம் நம்ம வந்து கீழே அந்த சைடு உள்ள அந்த ஹூக் பட்டி சைடு உள்ள அளவை வந்து நம்ம மார்க் பண்ணி போட்டு விட்டுக்கலாம். மார்க் பண்ணி முடிச்சப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஹூக் பட்டி உள்ளே மடித்து விடுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு உள்ள டாட் அளவு பிடிக்கிறதுக்கு அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மேலே இருந்து நம்ம சென்டரில் உள்ள டாட்டு வந்து நம்ம சைடு டாட்டு ஹூக் பட்டி சைடு உள்ள டாட் வந்து பிடிக்கிறதுக்கு அளவு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 3 இன்ச் இருக்குது. 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்கு விட்ட துணியிலேருந்து மார்க் பண்ணக்கூடாது. ரெடி அளவுலேருந்து தான் நம்ம அளவு எடுத்திருக்கோம். அதனால் ரெடி அளவுலேருந்து தான் மார்க் பண்ணணும். இல்லை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. ½ இன்ச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அந்த டாட்டில் இருந்து பட்டிக்குள்ள அளவு பார்க்கலாம்.
எனக்கு வந்து 2.25 இன்ச் இருக்குது. இந்த 2.25 இன்ச்சை மார்க் பண்ணிப்போம். 2.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்கான அளவு பட்டிக்கும் இதுக்கும் நம்ம ப்ளவுஸ் துணிக்கும் உள்ள தையலுக்கான அளவு கன்ஃபார்மாக 1/2 இன்ச்சு விட்டு ஆகணும். இல்லைன்னா நமக்கு வந்து அந்த துணி வந்து வெளியே வந்து பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் வந்து கன்ஃபார்மாக நம்ம 1/2 இன்ச்சு விட்டு ஆகணும். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இனி சென்டர் டாட் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரை நம்ம ப்ளவுஸோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம உள்பக்கம் எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸை வந்து நம்ம உள்பக்கம் எடுத்து வச்சுட்டு அந்த டாட் பிடிச்சிருப்போம்ல அந்த துணியை வந்து நம்ம கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா அது வந்து நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். இது கிராஸ் பீஸுங்கிறனால எண்ணம் இழுக்கும். அதனால் ரொம்ப இழுத்துடக்கூடாது. லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த அளவை கரெக்டாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 14.5 இன்ச் இருக்குது. நான் வந்து உள் சைடு வச்சு எடுத்ததுனால தையலுக்குள்ளான துணியிலேருந்து தான் எடுத்துருக்கிறேன். அதனால் வந்து நம்ம மேலே உள்ள தையலுக்குள்ள அளவுலேருந்தே 14.5 இன்ச் எடுத்துக்கலாம். இனி நம்ம ஹூக் பட்டி சைடுலேருந்து சென்டர் டாட் உள்ள அளவு வரை எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து 3.5 இன்ச் இருக்குது. நம்ம ஹூக் பட்டி மடக்கி அளவு விட்டுருக்கோம்ல அந்த சைட்லேருந்து தான் நம்ம 3.25 இன்ச் எடுக்கணும். தையலுக்கான துணியிலேருந்து எடுக்கக்கூடாது. வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பிறகு நமக்கு வந்து டாட் வந்து எவ்வளோத்துக்கு துணி விட்டு பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த அளவு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1.25 இன்ச்சு விட்டுருக்காங்க. 1.25 இன்ச்சு விட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1.25 இன்ச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்து 1.25 இன்ச்சு எடுக்கணும். எல்லோரும் வந்து நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ண அப்புறம் இந்த சைடும் அந்த சைடு மட்டும் 1.25 இன்ச்சு எடுப்பாங்க. நான் அது அப்படி எடுக்கக்கூடாது. டாட் பிடிக்கும்போது தப்பாயிரும். நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணி ஹூக் பட்டியிலேருந்து சென்டர் டாட் வீதி எவ்வளவுன்னு பார்த்து மார்க் பண்ண அப்புறம் அதுக்கு அடுத்து 1.25 இன்ச்சு அதுக்கு அடுத்து 1.25 இன்ச்சு அந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். அடுத்து நம்ம கைக்குழி சைடு இருந்து இது 4 டாட் ப்ளவுஸுங்கிறனால கைக்குழி சைடும் கீழே வந்து ஒரு டாட் பிடிச்சிருக்காங்க. அந்த டாட் அளவும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்லேருந்து பட்டி அளவும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு வளைச்சி ஒரு ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ட்ரா பண்ணி முடிஞ்ச பிறகு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த டாட்டு பிடிக்கக்கூடிய அளவை வந்து நமக்கு லைட்டாக கட் பண்ணி நமக்கு தெரியறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவு. இனி வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம கைக்குழி சைடு வந்து குளிச்சு விட்டோம். அந்த குளிச்சு விட்டுறதுக்காக அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம உள்ளே வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் சைடும் முடிஞ்சு. இனி வந்து பட்டி மார்க் பண்ணலாம். பட்டிக்கு வந்து நம்ம வந்து பட்டி அளவு வச்சு நம்ம எடுக்கலாம். அதுக்காக கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க.
1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையல் லைன் போட்டு விட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹூக் பட்டியோட சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம உள்ளே மடித்து தைப்போம்ல, அதனால வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம பட்டியை வந்து அந்த மார்க் பண்ண அளவுலேருந்து மேலே ஷேப்பு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இடுப்பு சைடு உள்ள அளவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பட்டியோட மேலளவு பட்டி ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி சென்டர் டாட் பிடிச்சிருக்க சென்டர் அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இடுப்பு சைடு உள்ள ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட ஹைட்டையும் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு ரெடி அளவு. இதுக்கு மேலே வந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். விட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தையலுக்கான அளவு, ரெடி அளவு, தையலுக்கான அளவு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கான அளவில் இருந்தால் கட் பண்ணணும், ரெடி அளவுலேருந்து கட் பண்ணிடாதுங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டு தைக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளவுதான், பட்டியும் ரெடி ஆகியாச்சு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.